33 பேர்கிட்ட பேசிட்டாருங்கிறான். டேய் 33 பேர்கிட்ட பேசினது அப்பன்ஸுங்கிறேன் நான். பேசி எப்படி பேசலாம்? உன் மேலே தான் குற்றச்சாட்டு எல்லாம் வந்துருச்சு. தமிழ்நாடு அரசு விஜயை காப்பாற்றுதான். தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர். பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. என்ன பேசிட்டோம்? விஜய்க்கு எதிராக அல்லது விஜய் ரசிகர்களுக்கு எதிராக, தொண்டர்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டுற மாதிரி பேசியிருக்கீங்க. வெட்டிருக்கோம் அவனை. ஓட தெரியல, ஓடி ஒளிய தெரியுதுல. எங்க நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன், இல்லைன்னா வீட்டில் தான் இருப்பேன், என்ன தொடுங்கன்னு சொல்கிறாருல்ல. என்ன கத்தி எடுத்து போக சொல்லணுமா? எங்கேயுமே கத்தி எடுத்து போக சொல்லலையே. வெட்டி இருக்க வேணாமா, கொல்ல வேணாமா அப்படி. அந்த சார் இருக்காரு, அந்த சாரு அந்த 14ஆம் நாளாக ஒழிஞ்சிருக்கிற சார். ஒழிஞ்சிங்க சார். சார் ஒழிஞ்சா இருக்குது. நான் ஒன்று ஆஃபீஸில் இருப்பேன் சார், நான் வீட்டில் இருப்பேன் சார். அவங்க பேசுகிற மாதிரி அது வீடியோலாம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. 33 பேருக்கு பேசுனது ஆறுதல். இது எல்லாரும் தலையில் அப்பா 33 பேர் பேசிட்டாருங்கிறான். டேய் 33 பேர்கிட்ட பேசினது அப்பன்ஸுங்கிறேன் நான். பேசுனதேவா? ஆனால் ஒரு பக்கம் நம்ம ஏன் இன்னும் போகலை, ஏன் அன்னைக்கு அங்கேயே இருந்து பார்க்கல, இப்படியெல்லாம் கேட்குறோம். இன்னொரு பக்கம் வீடியோ கால் பேசினா அதுவும் தப்புன்னா அது பேசி எப்படி பேசலாம்? உன் மேலே தான் குற்றச்சாட்டு எல்லாம் வந்துருச்சு. தமிழ்நாடு அரசு விஜயை காப்பாற்றுதா? 5000 செட்டு சேர்த்து கிடையாது சார். இவன் பூரா போய் வெளியே வாங்கித்தானே சார். சார் உடம்பு வலியை சொல்லாதவன் 1000 பேர் பாஸ் ஆகிட்டாங்க. எத்தனை கேடுகள் நடந்திருக்கு உள்ள தெரியுமா சார்? மொலாசஸ்லேருந்து நீங்கள் யாருமே வெளியே சொல்ல முடியாது. பாலியல் சீண்டல்கள்லாம். ஆமாம், எதை பற்றி இங்கே அவ்வளோ பண்ணல. விஜய் என்ன சார் பண்ணுவார்? நான் மக்களை பார்க்கணுன்ட்டு போகிறேன், மக்களாங்க தப்பிக்க வைக்கிறீங்க. கோர்ட்டில் புஷி ஆனந்துன்னு அவர் என்ன பொறுப்பு இருக்கார்? பொதுச் செயலாளர். ஐயோ, பெரிய முரட்டு செயலாளர் அவர் என்ன சொல்லிட்டாரு சார்? அந்த மாவட்ட நிர்வாகி, மாவட்ட செயலாளர் அவர் தானே மதியம், அவர் தானே சார் செஞ்சார். அவர் தான் அரெஸ்ட் பண்ணுறீங்க சார். அப்படின்னு சார் என்ன தேடுறீங்க? முன்ஜாமீன் கொடுங்கன்னு கேட்டார். அப்படின்னா கொடுத்துருக்கவங்களை கோர்ட்டு அவங்க மிஸ்யூஸ் பண்ணாங்க. மூதேவி உனக்கும் பொறுப்பு இருக்கடான்னு தான் அர்த்தம். அதில் நான் சொல்கிற மாதிரி மூதேவின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அவ்வளோதான். ஒரு பொதுச் செயலாளர் நீங்கள் அவருக்கே டிசிஷனா அவருக்கு மேலே இருக்கிற உங்கள் நொன்னனை பிடிக்க மாட்டாங்களா? சரி, புஷி ஆனந்த் தேடுறதுக்கு தனிப்படையெல்லாம் அமைச்சிருக்காங்க. ஆமாம், விஜய் மேலே சார்ஜ் ஷீட் கூட இல்லை, அவர் பேர் கூட மென்ஷன் ஆகலை. 33 பேருக்கு அவர் பேசியிருக்காரு. என்ன பேசினாரு? ஆறுதல் சொல்லியிருப்பாரு. என்ன ஆறுதல்? இது அவர் செந்தில் பாலாஜி பண்ணது என் மேலே பழி போட்டாங்க, சாரி அப்படின்னாரா? என்ன சொன்னார்? இந்த குற்றச்சாட்டு இப்படியான எண்ணம் சாதாரண மக்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குல்ல, நிறைய பேர் சொல்றாங்க இல்ல. யாரு மேலே? செந்தில் பாலாஜியோ இல்லை திமுகவோ. பஸ்ஸு போகும்போது 4 பேரை அடிச்சுட்டு போகலாம். கூட்டம் நமக்கு அவ்வளோ பேர் இருந்தும் நம்மளை பார்க்குறதுக்கு தவம் இருந்தும் அவனை கண்டுக்காமல் லைட் ஆஃப் பண்ணி செட்டை ஆஃப் பண்ணி உள்ளே உட்காந்து போகலாம். பக்கத்துலேயே பாடி போனாலும் என்னைய நான் பேசவா வேணாமா அப்படின்னு கேட்கலாம். 10,000 பேர் இருக்கிற இடத்துல ஒத்த பாட்டில் தூக்கி போடலாம். எல்லாத்தையும் முடிஞ்ச பிறகு கடைசியில் என்னை பழி வாங்குறதெல்லாம் கேட்கலாம். நம்ம தப்பிச்சோன்னு நினைக்கிறேன் சார். அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே இந்த ஓட்டு பிச்சைக்காகவும் சில திமுக எதிர்ப்பு காரணமாக அவன் சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், ஓம் வீட்டில் இப்படி ஒருத்தன் அடிபட்டால் பேசுகிறான். 41 பேரில் பார்த்தீங்க, எந்த தாவேக்காவா அந்த டிவிக்கிறவன் எவனுக்கு செத்துருக்க மாட்டான். பார்த்தீங்கன்னா தெரியுமா? என்ன சொல்லுங்க? ஆமாம், இல்லை சாதாரண மக்களா? யாராவது ஒரு கட்சிக்காரன் செத்துக்கான போட்டோ போட்டுருப்பாங்களே சார். சார் இன்னைக்கு நேரம் இப்போ நீங்கள் நான் பேட்டி கொடுக்குற வரைக்கும் இந்த பைக்காரன் என்ன பைக் அடிபட்டோன்னு கண்டுபிடிக்கல, காரை சீஸ் பண்ணல, பஸ்ஸை கூட இருந்த அந்த வண்டியில் இருக்க மொத்த வரையும் தூக்கி உள்ள வைக்கணும். இன்னும் வரைக்கும் ஏன் கண்டுபிடிக்க முடியல சார்? புஷி ஆனந்தையா? தனிப்படைன்ற செய்தியெல்லாம் வருது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கீரன் கோபால். வணக்கம் சார். ஐயா மூத்த பத்திரிகை நான் மூத்த பத்திரிகை இல்லை. சொல்லுங்கள். வணக்கம் சார். நம்ம விஜய் விவகாரம் குறித்து நல்ல வணக்கத்தையும் போட்டுக்கிறேன். வணக்கம். விஜய் விவகாரம் குறித்து நம்ம பேசியிருந்தோம். நீங்கள் பேசின விஷயங்களில் நிறைய பேருக்கு ஒரு ஆட்சேபனையும் கூட. இன்னும் ஒரு மூத்த பத்திரிகையாளர், ஒரு எவ்வளோ நீண்ட பழுத்த அனுபவம் கொண்டவர், இவர் இப்படி பேசுகிறாரே. பழுத்த அனுபவம்லாம் கிடையாது.
என்ன பேசிட்டோம்? விஜய்க்கு எதிராக அல்லது விஜய் ரசிகர்களுக்கு எதிராக, தொண்டர்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டுற மாதிரி பேசியிருக்கீங்க அப்படியெல்லாம் கூட. என்ன நான் கத்தி எடுத்து போக சொல்லணும்னா? எங்கேயுமே கத்தி எடுத்து போக சொல்லலையே, எதுவுமே சொல்லலையே. என்ன வெட்டி இருக்க வேணாமா, கொல்ல வேணாமா அப்படி? ஏங்க என்ன நீங்கள் 41 பேர் செத்துருக்கான்னு ஊராக தண்டா போட்டாச்சு. 41 பேர் செத்ததுக்கு காரணமான ஒருத்தர் இருக்காரு இல்லையா, நம்ம விட்டு வச்சுட்ருக்கோமே. குறைந்தபட்சம் சமன் அனுப்பணும்னு சொல்லுவேன். குறைந்தபட்சம் சமன் அனுப்பியிருக்கணும், சம்மன் விசாரிக்கிறது. அவர் விசாரிக்க அனுப்பியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அது அவங்க இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி இருக்குது, இன்னும் ஒரு உண்மைன் கமிஷன் ஒரு அம்மா இருக்காங்க, நீதிபதி அம்மா, அவங்க அதை பார்த்துட்ருக்காங்க. நான் எதுக்காக அனுப்பணும்னு சொன்னேன்னா, இது நம்ம அரசாங்கத்தை வழி நடத்த முடியாது. ஏன்னா நம்ம ஒரு துளியிலையும் சிறு துளி. இப்போ அவன் வந்து 33 பேர்கிட்ட பேசினதா செய்தி வருது. பாதிக்கப்பட்ட பயங்கரம், எல்லாரும் அதை விழுந்து போடுறாங்க. அதுலேயே அவன் கண்டிஷனு, இவர் ஃபோனு, இப்போ நீங்கள் தம்பிகிட்ட தேவேந்திரன்ட்ட பேசணுன்னா உங்கள் ஃபோனுக்கு சார் வரமாட்டார். யார் அந்த சார் இருக்கார், அந்த சாரு அந்த 14ஆவது நாளாக ஒழிஞ்சிருக்கிற சார். ஒளிஞ்சிங்க சார் இருக்கார், ஒழிஞ்சா இருக்காரு. நான் ஒன்று ஆஃபீஸில் இருப்பேன் சார், நான் வீட்டில் இருப்பேன் சார். இன்னைக்கு இருக்கிற இந்த மீடியாவில் அமெரிக்காவில் அந்த கூட வீடியோவில் பேசலாம், அது தெரியுமா? அப்புறம் அது விடுங்க. இப்போ 13-14 நாள் ஆச்சு எனக்கு. ஆமாம், கிட்டத்தட்ட 2 வாரம். அவர் வந்து இப்போ 2-3 நாளாக 33 பேர் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்கிட்ட பேசினார். பெரிய விஷயம். யார் ஏதோ பிரதமர் பேசுகிற மாதிரி ஆறுதலுக்கு. ஏங்க ஒருத்தர் ஃபோனில் துயரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறவர், அவர் மேட்ரு ஆஃப் 3 ஹவர்ஸில் ஸ்பாட்டில் நிற்கிறாருங்க ஒரு சிஎம். அவர் ஃபோனில் இதே மாதிரி வீடியோ காலில் பேசியிருக்கலாம்லங்க, அவர் பேசியிருக்கலாமே. ஒருத்தர் இரவுன்னு பார்க்கல, நேரம் பார்க்கல, ஸ்பாட்டில் நிற்கிறாரு. ஒருத்தர் நேரம் போய் பார்க்க வேண்டிய வீடியோவில் பேசிட்டாரு. அதுவும் என்ன கண்டிஷன், அவர் ஆள் ஒருத்தர் வருவார், யாரும் ஐபிஎஸ் ஐஆர்எஸில் ஒரு ஆள் இருக்கார். அவர் இப்போ தான் தாவேக்காவை சேர்ந்த ஒருத்தன் வெளியே வரான். அவர் வருவார், அவர் ஃபோன் போட்டு கொடுப்பார், இவர் பேசுவார். இப்போ 33 பேர்கிட்ட பேசினதா இவங்க சொல்கிறாங்க. எந்த ப்ரெஸ் ரிலீஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. 2 குடும்பத்துக்கு மாத்திரம் நியூஸ் சேனல் ஒரு கேமராவை 2 கேமரா உள்ளே கூட்டு போய் அவங்க பேசுகிற மாதிரி அது வீடியோலாம் எடுத்து அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. 33 பேருக்கு பேசுனது ஆறுதல். இதை வந்து எல்லோரும் தலையில் அப்பா விஜய் சாப விமோசனம் பண்ண மாதிரி 33 பேர் பேசிட்டாருங்கிறான். டேய், 33 பேர்கிட்ட பேசினதே அப்பன்ஸுங்கிறேன் நான். பேசுனதேவா? ஆனால் இது அப்பன்ஸ் நிற்காமல் போகிறது எங்கே நிற்கும்னா, இந்த சம்மன் அனுப்பியிருந்தா இப்போ அவர் வந்து கண்டம்டு வரும். ஒரு இதை இவங்க அனுப்பலை, அனுப்பாதனால ஐயா தப்பிச்சிட்டாரு. சாட்சிகள்கிட்ட பேசுன மாதிரி ஆயிடும். ஆமாம் சார், சாட்சி கிடைக்கிறது தானே சார் இது. சாட்சி கலைப்பு தானே. நீ எப்படியா நீ பேசலாம்? நீ பேசி எப்படி பேசலாம்? உன் மேலே தான் குற்றச்சாட்டு எல்லாம் வந்துருச்சு. நீங்கள் இந்த கேக்கனரில் 2005 நடந்தது தம்பி. கேக்கனர் தனசேகர்னு ஒருத்தர் இந்த இலவசங்கள் கொடுக்கையில் ஒரு 40 லட்சம் இறந்துட்டாங்க. இதே மாதிரி தான் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு மிதிச்சு சேர்த்ததுக்கு ஸ்டாம்பேட். அந்த சனியன் தான் ஸ்டாம்பேடில் சேர்த்தாங்களா. தன்சேகர் அங்கே இல்லை, தன்சேகர் மேலே 3 குண்டாஸ் போட்டாங்க. ஓகே. அப்போ ஏன்னா தன்சேகர் தான் பொறுப்பு. அப்போ நடந்த இளவு 43 அவங்களுடைய பேட்டி, இறந்தவங்க அந்த குடும்பத்தோட பேட்டி, சாவே உனக்கு சாவு வராதா, குழந்தைகளின் இயக்கம்,
சாவு வராதா, இவர் யாரெல்லாம் செத்தாங்க, இது பூரா அப்போ பண்ணோம். இப்போ இதுக்கு 3 குண்டாஸ் போட்டாங்க. அதுக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஸ்டாம்ப் பேடுங்கிற அந்த வார்த்தை தான் அதுலேயும் பயன்படுத்தலாம், இதுலேயும் பயன்படுத்தலாம். அப்போ அது விஜய்க்கு மாத்திரம் சட்டம் அப்படி நெளிஞ்சு போகுது பார்த்தீங்களா? என்ன சார் விஜய்க்கு ஏன் நெளிஞ்சு போகணும்? அதான் தெரியல. அப்படி இப்போ நேராக போகிறது சட்டார்னு அவங்க மாத்திரம் அப்படி. இது சல்மான் கான் ஒருத்தருக்கு போச்சு தெரியுமா? அவர் சல்மான் கான் நடிகர். ஆமாம், சஞ்சய் தத் இப்படிலாம் இருந்தாங்க. இது சல்மான் கான் ஜெயிலே வைக்கல பார்த்தீங்கன்னா தெரியும். மான கொண்டாரு, சிறை தண்டனையெல்லாம் விதிச்சாங்களே, சிறை தண்டனையெல்லாம் விதிச்சாங்களே. போனாரா? போகல, அதான் கோர்ட் வாசல்லையே ஜாமீன் வாங்கிட்டாரு. அப்படி போயிடும். அப்படி அது விஜய்க்கும் அதான். தமிழ்நாடு அரசு விஜயை காப்பாத்துதா? தமிழ்நாடு அரசு காப்பாற்றுதுன்னு நான் சொல்லவில்லை டைரெக்டாக. ஆனால் தனசேகருக்கு குண்டாசு, இவருக்கு குறைந்தபட்சம் சமன் கூட அனுப்பலை. இதுதான் என்னுடைய கேள்வி. இல்லை சார், விசாரிக்கிறதுக்கு சமன் அனுப்பலாம். அதான் இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு அஸ்ராகருக்கு அந்த பணியை, அதாவது எஸ்ஐடி அந்த வேலையை செஞ்சிட்ருக்கு. அவங்க ஓய்வு பெற்ற நீதியரசியும் அதான் பண்ணுறாங்க. அவங்க இனிமேல் பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் 33 பேர்கிட்ட பேசினார்னு சொன்ன உடனே எனக்கு தோணுது அதுதான். நான் எங்கள் வழக்கறிஞர் என் தம்பி சுபாஷ்னு எங்கள் அட்வொகேட், என் மகன் அட்வொகேட் தான். அவன்கிட்ட கேட்குறேன், சீனியர்கிட்ட கேட்குறேன். நாங்கள் அந்த சீனியர் சொன்னார், தம்பி சுபாஷ் ஒன்று சொல்கிறாரு, சார் பெரிய அஃபென்ஸு அப்படின்னு சொன்னார். அது அதுக்கு ஒரு பேர்னு சொன்னாங்க. என்ன பேர்னா பகிர் பொறுப்புரிமை. இதுக்கு பேர் சொல்கிறாங்க பகிர் பொறுப்புரிமை. அது வரும் இதில். எப்படின்னா, ஒருத்தன் நான் வண்டியில் காரில் உட்காடுறேன், டிரைவரை ஏத்துறா ஆடுறா, அண்ணே ஆள் வருது அடிச்சுட்டு போயிட்டேறா, அண்ணே ஒரு ஆடு 4 ஆடு நிற்க அடி அப்படின்னு போயிட்டே இருக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ கடைசியில் இது வழக்கு இது மாதிரி வரும்போது அவன் டிரைவர்கிட்ட சொன்னான்ல, சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீ உள்ளே இருந்தால் அது உனக்கு நீயும் அதுக்கு குற்றம் செஞ்சவனாக வருவாய். அதான் பகிர் பொறுப்புரிமை நிரூபிக்கிற வரைக்கும். ஆமாம், பொறுப்புள்ள தம்பி சொன்னார். அது சுபாஷ் சொன்னார். அதை நான் அப்படியே ஷார்ட்டை கட் பண்ணி நான் உடனே எங்கள் பிடி பெருமாள் நம்ம அண்ணாச்சி இருக்காங்க, அவர் எங்கள் சீனியர். அப்படி ஆமண்ணாச்சி குற்றம் இவர் தான் குற்றம் புரிஞ்சதா எல்லாரும் பொது வெளியில் பேச்சிருக்கு. அப்போது இவர் எப்படி சாட்சியங்கள்கிட்ட பேசலாம்? அது வரணும்னாச்சு நான் கேட்டு சொல்கிறேன்னு அவங்க சொன்னாங்க. அப்படியே மறுபடியும் ஷார்ட்டை கட் பண்ணுறோம். பாப்பா மோகன் எங்கள் சீனியர், அதாவது எங்கள் சுபாஷோடைய அப்பா தான் எங்கள் சீனியர். அவர்கிட்ட கேட்குறேன். அப்போ அவர் கரூரில் இருந்துக்கிட்டு தான் சொன்னார். கரூர் போயிட்டார். அந்த உண்மையறிங்குழு அவங்க ஒரு டீம் பண்ணாங்க, சுபாஷும் ஒரு உண்மையறிங்குழு போய் அவங்க ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் என்ன சொன்னார், தம்பி அண்ணன் யார் எங்கள் பாப்பா மோகன், அது வராதில்ல, இவங்க சம்மன் தான் கொடுக்கலையே, இவங்க விசாரிக்கிறதுக்கு முதல்ல எடுக்கவே இல்லையே, அது வரைக்கும் அவர் நிரபராதி தான். நான் என்ன பண்ணேன், என் மேலே எந்த குற்றமும் இல்லை, என் மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லை, நான் பேசுகிறதுல என்ன தப்பு இருக்குன்னு அவங்க அந்த ஸ்டாண்டில் நிற்பாங்க, அதில் தான் பேசியிருப்பாங்கன்னு சொன்னார். புரியுது சார். ஆனால் ஒரு பக்கம் நம்ம ஏன் இன்னும் போகலை, ஏன் அன்னைக்கு அங்கேயே இருந்து பார்க்கல, இப்படியெல்லாம் கேட்குறோம். இன்னொரு பக்கம் வீடியோ கால் பேசினா அதுவும் தப்புன்னா அது வீடியோ நல்லா ஏங்க வீடியோ பேசுகிற எத்தனை முறை இருக்குங்க. நான் தப்பே பண்ணல, பழிவாங்கன்னா பழிவாங்க சிஎம் சார் அப்படிங்கிறத நீங்கள் அதை நியாயப்படுத்துறீங்களா? அது நல்ல வீடியோவா அது? நான் கேட்குறது அதான் சார் உங்களுக்கு நீங்கள் உங்களை அறியாமல் நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, உங்களுக்கு பின்னாடி சக்கரம் சுற்றுதான் நினைக்கிறீங்க. பெரிய ஆளுங்க, என் பின்னாடி ஒரு சக்கரம் சுற்றிக்கிட்டு இருக்கு, என்னை நீ எவனும் கேட்க முடியாது, அதுதானே தன்னைத்தானே கடவுள்னு நினச்சிக்கிறாரோ, அதான் பின்னாடி சக்கரம் சுற்றுறது. 5 இடத்துல ஒன்றும் நடக்கவில்லை, இப்போ வருஷப்படுத்தியாச்சு. 5 இடத்துல இன்னொரு விஷயம் நடந்தது தெரியுமா? 5 இடத்துல நடந்த சேதாரம் இருக்குல்லங்க,
அதுவே அந்த கூட்டத்துக்கு பொறுப்பாளர் இல்லை, அந்த இந்த எந்த கட்சி நடத்துதோ அந்த தலைவர் தானேங்க அது பொறுப்பு வரும். அவங்க தான் காசை கொடுக்கணும். நான் லிஸ்ட்டு போட சொல்கிறேன். இல்லை சார், ஆனால் 50,000 சேர் உடஞ்சிருக்கு சார் மதுரையில். அது தெரியுமா உங்களுக்கு? 50,000 சேர். எத்தனை பேர் கால் செருப்பை விட்டுட்டு போயிருக்கான். அவன் எல்லாருமே ஒவ்வொருத்தனும் ஒரு செருப்பு வாங்கணும்ல. நீங்கள் திருச்சியில் அவ்வளோ கிடக்கும் பாருங்கள், இந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்களா செருப்பு. அந்த செருப்புக்கெல்லாம் ஒரு ரேட்டை போடுங்க. எல்லோரும் போய் செருப்பு வாங்கணும்லங்க. அதெல்லாம் நஷ்டத்தில் இவங்களால ஏற்பட்ட நஷ்டம் தானேங்க அது. சரி, செருப்பு தானேன்னு சொல்லாதீங்க. 5,000 செருப்பா 10,000 செருப்பு இங்கே கிடக்கு கரூரில். அந்த 10,000த்தை நீங்கள் 3,000 செட்டு போடுங்க. பேட்டா ஷோரூம் மாதிரி 2 ஷோரூம் வைக்கலாம். அப்போ அதுக்கான காசு, அதுக்கான விலை இருக்கா இல்லையா? என்னென்ன செருப்புக்கெல்லாம் விலை போகிறீங்கன்னு சொல்லுவீங்க. இதுதான் சாமானியம். ஒருத்தன் செருப்பு எறிஞ்சவன் ஒரு பையன், அவன் பக்கத்தில் இருந்த ஒரு அந்த எஸ்ஐ சொல்கிறாரு, ஆனால் அவன்கிட்ட செருப்பு அவன் பார்த்தா வேறு செருப்பை வாங்க முடியாது. ஆனால் பாட்டிலு தான் இருக்குது, வெயிட்டாக எரியணும். ஏன்னா இங்கே வந்து அமுத்துவாங்க, அதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? முதலுதவி. சிபிஆர். அதை பண்ணிகிட்ருக்காங்க. அது அடுத்து இன்னொருத்த விழுந்துட்டான். இது நீங்கள் கவனத்தை கொண்டு வரணும்னா வேறு வழி இல்லை. நான் ஷூவை கட்டிக்கணும்னா அது இன்னும் வேறு பிரச்சனை ஆயிரும். புரியுதா? அதனால் போனாலும் பரவாயில்ல சார், எனக்கு வேறு செருப்பு வாங்கணும்னு அவன் செருப்பு எறிஞ்சிருக்கான். 2 செருப்பு போயிருக்கும். அந்த செருப்பு வாங்குறது அவன் எவ்வளோ அண்டாங்காச்சு அவன். இப்போ இது எல்லாத்துக்கும் யார் சார் பொறுப்பு சொல்லுங்களேன் நீங்கள். நான் என்ன சொல்கிறேன், வெகுஜனமா நீங்கள் பத்திரிக்கை, நீங்கள் வந்து மோகனாட்சி ஒரு யார் விஜயாலாக உட்காந்துருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன், மனசாட்சியோடு பேசும். 5,000 செட்டு செருப்பு கிடக்கு சார். இவன் பூரா போய் வெளியே வாங்கித்தானே சார் ஆகணும். வந்து சார் யாரெல்லாம் செருப்பு போச்சா வந்து அவன் எடுத்துக்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிங்களா சார்? உடம்பு வலியை சொல்லாதவன் 1000 பேர் இருப்பான் சார் வீட்டில். உடம்பு வலியை சொல்லாதவன், இதில் பாதிக்கப்பட்டு வெளியில் வலியை சொல்லாத பெண்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. எத்தனை கேடுகள் நடந்திருக்கு உள்ள தெரியுமா சார்? கேடுன்னா மொலாசஸ்லேருந்து பெண் இந்த அதாவது ஏன்னா கூட்டத்தில் நீங்கள் யாருமே வெளியே சொல்ல முடியாது. பாலியல் சீண்டல்கள்லாம். ஆமாம். என்னடா இதெல்லாமா செஞ்சிருப்பா? எப்படி ஏன் செய்யாமல் இருப்பான்? அவன்தான். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படலையே, எதை பற்றியும் கவலைப்படல. இதுக்கு விஜய் என்ன சார் பண்ணுவார்? நான் மக்களை பார்க்கணுன்ட்டு போகிறேன். இப்படி தாங்க தப்பிக்க வைக்கிறீங்க, இப்படித்தான் தப்பிக்க வைக்கிறீங்க. ஏன்னா விஜயோட அப்பா இன்னைக்கு ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காருல, இன்னைக்கு ஒரு பட நிகழ்வு அவர் நல்லா சொல்லியிருக்காரு. தவறுகளை தைரியமாக சொல்லக்கூடிய மீடியா சினிமா. சரியா? அதுக்கு அடுத்து சொல்கிறாரு, சினிமா தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறவன் இருக்கான்ல, ரைட்டா? அவனை தவறுகளை சொல்லக்கூடிய சினிமா தான் வாழ்க்கை நினைக்கிறவன் தான் நிறைய இருக்காரன். இதை சொல்கிறார், நான் அதை கவனிக்கல ஃபுல்லாக. தவறுகளை சொல்லக்கூடிய சினிமா இருக்குல்ல, தவறுகளை சொல்லக்கூடியவன் சராசரி மனுஷனும் கூட. தவறுகளை சுட்டி காட்டுறது எல்லாத்தோட கடமை இல்லை. அந்த வேலையை தான் நம்ம பண்ணுறோம். இதில் அவர் என்ன செய்வார்? தவறு நீ தானே. இப்போ நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன், நான் ஒரு சின்ன குடும்பம் தான், என்னுடைய குடும்பம் நக்கீரன் குடும்பங்கிறது சின்னது தான். ஒரு சின்னது நடந்தால் நான் தானே சார் பொறுப்பு. எப்படி சார் நான் தப்பிச்சுட்டு அந்த வாட்ச்மேன் தானே அவனை கை பண்ணுங்க? என்னங்க எப்படிங்க? எனக்கு புரியல. அதை தான் நீங்கள் 2வது ஒருத்தர் இதெல்லாம் பார்க்குற அந்த பையங்க பார்க்கணும். பாவம் அந்த சின்ன சின்ன பொம்பளை பிள்ளைகளும் அந்த பையங்களும் இது அவர் செய்யலைன்னு நினச்சிட்ருக்கான்ல. கோர்ட்டில் புஷி ஆனந்துன்னு அவர் என்ன பொறுப்பில் இருக்கார்? பொதுச் செயலாளர். ஐயோ, பெரிய முரட்டு செயலாளர் அவர் என்ன சொல்லிட்டாரு சார், அந்த மாவட்ட நிர்வாகி மாவட்ட செயலாளர் அவர் தானே மதியம் அவர் தானே சார் செஞ்சார், அவர் தான் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க சார். அப்படியே சார் என்ன தேடுறீங்க, முன்ஜாமீன் கொடுங்கன்னு கேட்டார். அப்படின்னா கொடுத்துருக்கணுங்களா கோர்ட்டு? கோர்ட் இல்லை, ஆமாம், எஸ், மாவட்ட செயலாளர் தப்பு பண்ணால் மேலே இருக்கிறவங்க பிடிக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினச்சிருக்கணும்ல. அவங்க ஏன் டிஸ்மிஸ் பண்ணாங்க சொல்லுங்களேன்? ஏன் சார்? மூதேவி உனக்கும் பொறுப்பு இருக்குடான்னு தான் அர்த்தம். அதில்
நான் சொல்கிற மாதிரி மூதேவின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, அவ்வளோதான். நீ அப்படி தப்பிச்சுலாம் போக முடியாதுங்கிறது தானே இதில். இப்போ அப்போ இந்த உங்கள் பொதுச் செயலாளர்கள்ல பொதுச் செயலாளர் அவரை நீங்கள் அவருக்கே டிசிஷனா அவருக்கு மேலே இருக்கிற உங்கள் நொன்னனை பிடிக்க மாட்டாங்களா? சரி, புஷி ஆனந்தை தேடுறதுக்கு தனிப்படையெல்லாம் அமைச்சிருக்காங்க. ஆமாம், விஜய் மேலே சார்ஜ் ஷீட் கூட இல்லை, அவர் பேர் கூட மென்ஷன் ஆகலை சார். அதுக்கு இது அரசியல், நான் அதுக்குள்ளே போகல. ஆனால் பொறுப்பு இருக்கா இல்லையா நான் கேட்குறது அதான். தார்மீக பொறுப்பு நான் என்னை எவனும் சொல்லலைங்க, நான் எப்படிங்கன்னு நீங்கள் தப்பிக்க முடியாது. கரெக்ட் சார். பொறுப்புன்னு ஒன்றையோ நீ வந்துட்ட, இந்த பருப்புக்கு நீ வந்துட்ட, ஆனால் அந்த பொறுப்பு எடுத்தானே ஆகணும். தார்மீக பொறுப்பு எல்லாருக்கும் எடுத்தானே சார் ஆகணும். எஸ், எல்லாம். நீங்கள் அதுக்கு வீடியோ பேசின பிறகு ஏன் சார் அப்படிங்கிறீங்க? இப்போ 33 பேருக்கு அவர் பேசியிருக்காரு. என்ன பேசினார்? ஆறுதல் சொல்லியிருப்பாரு. என்ன ஆறுதல்? இது அவர் செந்தில் பாலாஜி பண்ணது என் மேலே பழி போட்டாங்க, சாரி அப்படின்னாரா? என்ன சொன்னார்? இந்த குற்றச்சாட்டு இப்படியான எண்ணம் சாதாரண மக்களுக்கே நிறைய பேருக்கு இருக்குல்ல, நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல. யார் மேலே? செந்தில் பாலாஜியோ அல்லது திமுகவோ அப்படின்றது சாதாரண மக்கள்லேயே நிறைய பேர் பேசிக்கிறாங்க. 4 பேரை கூட்டுவாங்க சார். செந்தில் பாலாஜியை நான் நியாயப்படுத்தவே இல்லை, எங்கே முன்னாடியோ பின்னாடியோ. ஆனால் நீ ஒரு ஆதாரத்தை சொல்லிவிட்டு இதுதான் நீங்கள் உங்களுடைய வெற்றி. அதாவது ஏன் இன்னமும் இந்த குறுகுறுக்கணும்னு சொல்லுவோம். தப்பு பண்ணிட்டோன்னு ஒரு குறுகுறுக்கும், குற்ற உணர்ச்சி இருக்கணும், நெஞ்சு குறுகுறுக்கும், மனசு குறுகுறுக்கணும். அந்த குறுகுறுப்பே இல்லாமல் ஒருத்தன் 14 நாளாக ஒருத்தர் உள்ளே இருக்கார். பழியை இப்போ சாதாரண ஜனங்க கூட செந்தில் பாலாஜின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதை முதல்ல நீ தெளிவுபடுத்தணும். எப்படின்னா, நீ இன்னும் உனக்கு பொறுப்பில் இருக்கிற நீ சொல்கிற, நீ இன்னும் பொறுப்பு நாங்கள் பின்னாடி வட்டத்தோடு நான் வாழ்ந்துட்டுருக்கேன், நான் இன்னும் பெரிய லெவலில் வருவேன்னா முதல்ல அடிப்படையாக நெஞ்சில் கை வச்சு நான் யோக்கியன்னு சொல்லுங்களேன். நான் யோக்கியன். எங்கே அவங்க அப்பா இன்னமும் இப்போ அவங்க அப்பா இப்போ இந்த சினிமா விழாவில் பேசியிருக்காரு. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு சார். பையன் 5 ஊர்லேயும் ஒரு புல்டோசர் வச்சு அடிச்சுட்டே 6வது ஊரில் தான் மொத்தத்தையும் சாய்ச்சிட்டு பையன் வந்துட்டார். அப்பா பேசுகிறார். அம்மா 14வது நாள் கழித்து அப்பா பேசுகிறாரு. என்ன பேசிக்கணும்? என் பையன் தப்பு பண்ணிட்டான்னு பேசிக்கணும் இல்லை. என் பையன் கலந்துக்கிட்டதில் அவர் இவர் உங்கள் ஆங்கிள்லேயே வச்சா, என் பையன் எந்த தப்பும் பண்ணலைங்க, அவன் ரொம்ப யோக்கியங்க, அவன் சின்ன பிள்ளையிலேருந்து நான் பார்த்துருக்கேன், அவன் அநீதியை கண்டா அவன் வெகுடுவான், அவன் இது மாதிரினா அவனுக்கு விரலில் வச்சா கூட சூப்ப தெரியாது, நல்ல பையன், அபாண்டமாக அவன் மேலே இந்த நக்கீரன் கோபால்லாம் பேசுகிறாரு. அவர் மாதிரி 4-5 பேர் பேசுகிறாங்க. இவர் தான் கொஞ்சம் ஓவராக பேசுகிறாரு. எந்தையாவது சொல்லியிருக்கலாம்ல அவர் ஏன் சார் சொல்லலை? சார், மனசாட்சி இருக்கிற ஒருத்தர் எஸ்ஐ சந்திரசேகர் இதை ஓப்பனாக வெளியே சொன்னால் உள்நாட்டு பிரச்சனை வந்துருங்கிறதுக்காக அவர் அதை சொல்லாமல் அந்த ஏரியாவுக்குள்ளே போகல சார். தீ எரிஞ்சிட்ருக்கு. இந்த பக்கம் சினிமா தான் உங்களுக்கு. அதில் இன்னொன்று சொல்கிறாரு, அதில் ஆனால் நல்ல பஞ்சு ஒன்று வைக்கிறார். அதாவது என்னது ஸ்கூல் பையன், அது ஒரு பிட்டு மாத்திரம், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்கூல் பையன் கத்தி எடுத்துகிட்டு போகிறான் சினிமாவை பார்த்துட்டு. சினிமா பற்றி சொல்கிறாரு. ஸ்கூல் பையன் கத்தி எடுத்துகிட்டு போகிறான். சினிமாவோட ரியல் வாழ்க்கையை நினைக்கிறான். அது நம்ம அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடாது, அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. இதை தான் நக்கீரன் பண்ணுது. நீங்கள் இதைத்தான் விஜய் சொல்லித்தராரு. அவர் பாடம் எடுக்கலை. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இதை நீங்கள் கண்டிக்காமல் போனீங்கன்னா, பஸ்ஸு போகும்போது 4 பேரை அடிச்சுட்டு போகலாம், 200 பைக் வந்தாலும் ஹெல்மெட் போடாமல் போகலாம், ஒவ்வொரு பைக்கிலும் 4 பேர் ஏறி போகலாம், பின்னாடி கார் வந்தாலும் எதை பற்றியும் கண்டுக்காமல் போகலாம்,
கூட்டம் நமக்கு வந்து அவ்வளோ பேர் இருந்தும் நம்மளை பார்க்குறதுக்கு தவம் இருந்தும் அவனை கண்டுக்காமல் லைட் ஆஃப் பண்ணி செட்டரை ஆஃப் பண்ணி உள்ளே உட்காந்து போகலாம். பக்கத்துலேயே பாடி போனாலும் என்னைய நான் பேசவா வேணாமா அப்படின்னு கேட்கலாம். 10,000 பேர் இருக்கிற இடத்துல ஒத்த பாட்டில் தூக்கி போடலாம். எல்லாத்தையும் முடிஞ்ச பிறகு கடைசியில் என்ன என்னை பழி வாங்குறியெல்லாம் கேட்கலாம். சந்திரசேகர் என்ன சொல்கிறாரு, சிறுவன் கத்தி எடுக்கிறத நீங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்கிறாரு. ஆனால் இதுக்கு அப்படியே எதிராக இருக்கிற மொத்தத்தையும் பையன் செய்கிறார். இந்த இடத்துல நான் வந்து ஆரம்பம்னு சொல்லுவேன் சந்திரசேகர் தான். ஏன்னா எனக்கு தெரியும் அவருக்கு மனசாட்சி இருக்குது. இப்போ சொல்லியிருக்கலாம்ல சார் அவர், சார் இவ்வளோ நடந்திருக்கு சார், பையன் செஞ்சது தப்புன்னா சொல்லணும், இல்லை சரின்னு சொல்லணும், இல்லை அது நியாயப்படுத்துறதுக்கு 4 கதையை சொல்லிட்டு போயிருக்கலாம். எதுவுமே சொல்லலை. இது ஒன்று போதும் சார். நான் கூட அவர் பேசினா என்னத்தை சொல்லிட போகிறா, பையன் நல்லவன் வல்லவன் சொல்லிட போகிறான்னு நினச்சேன். எனக்கு திருப்தி. சரி நம்ம ஒரு லைன் கரெக்டான லைனில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு. இல்லை சார், எஸ்ஏசி தான் ரொம்ப நாளாகவே பேசுகிறது இல்லை விஜய் பற்றியோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும். சார் அவர் ஒரு சமூக பொறுப்பாளி சார். எஸ் நல்ல இயக்குனர், சமூக பொறுப்புள்ள இயக்குனர். முன்னாடி அந்த டிராபிக் ராமசாமின்னு ஒரு நடித்தார், என்கிட்ட வந்தார், பேசினார். நான் நடிக்க கூப்பிட்டா நான் நடிக்க போகல. டிராபிக் ராமசாமி மேலே எனக்கு அபிப்பிராயம் கிடையாது, வேறு விஷயம். ஆனால் அந்த படத்தை பாருங்களேன், பொறுப்புணர்ச்சியோடு பண்ணியிருப்பார். என்ன அப்படி ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கிறது. பையன் கூட பேசலைன்னா இப்போ நான் என்ன தோளில் கை போட்டு அலைஞ்சேன் ஒரு விஜயோட, இல்லை நீங்கள் தோல் போட்ட கை போட்டு அலைஞ்சிங்களா? இந்த அவனுக்கு அந்த பையனுக்கு ஆதரிக்கிற எல்லாருமே தோளில் கை போட்டு அலைஞ்சாங்களா? அப்படிலாம் இல்லையே. ஒரு வெகுஜனமாக ஒரு பொறுப்புள்ள ஒரு டைரக்டரு, ஒரு பொறுப்புள்ள சினிமா துறையை சேர்ந்தவர், பல சட்டங்களை பிரித்து மேய்ஞ்சவர், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தவர். அவர் வந்து இதை பற்றி சொல்லியிருக்கணும்ல, என்ன ஏன் சொல்லலை? அவருக்கு இப்போ குற்ற உணர்ச்சியா? குற்ற உணர்ச்சி இல்லை, இது எப்படி கூட எடுத்துக்கலாம், குற்ற உணர்ச்சியாக இருக்கலாம். என்ன எதுக்கு வெளியில் வந்து சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிருக்கலாம். அது அவரோட விட்டுருவோம். ஆனால் அவர் போகிற போக்கில் ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டு போயிட்டாரே, ஏய் கத்தி அடிக்கிற வைக்கணும் சப்போர்ட் பண்ணாங்கடா அப்படின்னு. அதுதான் விஜய் தான். நான் விஜயை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் சார், ஏற்கனவே ஒரு மேடையில் விஜய் வந்து சினிமா வேற ரியல் லைஃப் வேற அப்படிலாம் பார்த்து கெட்டு போக மாட்டாங்கன்னு பேசியிருக்காருல, லியோன்னு நினைக்கிறேன். அது வரட்டும். அப்பா சொன்னது பாருங்க, சினிமா தாண்டா வாழ்க்கைன்ட்டாரு. யார் சீனியர்? எஸ்.ஏ. சந்திரசேகர். அப்புறம் சார் அந்த சினிமா தான் வாழ்க்கைங்கனால தானே சார் அந்த 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 பையன் பண்ண எல்லாத்துக்கும் இப்பயும் சொல்கிறான் அது திமுக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு என்னது இந்த விடலை பசங்க அதானே சொல்கிறான். நான் சொன்னேன், டேய் உங்களை எங்கடா போய் திருத்த, எங்கே கொண்டு போய் குளிப்பாட்ட, குற்றாலத்துக்கு கொண்டு போனாலும் குளிக்க முடியாதுனா, இவங்களை கொண்டு போய் குளிப்பாட்டினாலும் ஒன்றும் செய்யாது. இவங்களை என்ன பண்ண சார்? காலம் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது. எல்லோரும் நம்ம தப்பிச்சோன்னு நினைக்கிறேன் சார். அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே இந்த ஓட்டு பிச்சைக்காகவும் சில திமுக எதிர்ப்பு காரணமாக அவன் சப்போர்ட் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு கூட்டல் கணக்கு ஒன்று இருக்குது, கூட்டல் கழித்தல் கணக்கு இருக்குது. எல்லாருக்கும் நான் சொல்கிறேன்னா, ஓம் வீட்டில் இப்படி ஒருத்தன் அடிபட்டால் பேசுவியா? அதை விட 41 பேரில் பார்த்தீங்க, எந்த தாவேக்காவா அந்த டிவிக்கிறவன் எவனும் செத்துருக்க மாட்டான். பார்த்தீங்கன்னா தெரியுமா? என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், இல்லை சாதாரண மக்கள் யாராவது ஒரு கட்சிக்காரன் செத்துக்கான போட்டோ போட்டுருப்பாங்களே சார், இவன் தாவேக்கான்னு எவனோ சொல்லியிருப்பானா இல்லையா சார்? செத்தது பூரா வெகுஜனம் சார். விஜயை பார்க்க போய் இறந்து. ஆமாம், நம்மளில் ஒருத்தன் தான் செத்துருக்கான். நீ விஜய் ரசிகரா? இல்லை, நம்ம எல்லாரும் இருப்பாங்க சார், இருப்பாங்க. ஒரு ஆள் செத்துருக்கான், கட்சிக்காரன் சாகலை. நான் கட்சிக்காரன் சாகணும்னு சொல்ல வரல. டேய் உன்னால் அநியாயமாக பார்க்க வந்தவங்களாம் பூரா யாரோ ஒரு தம்பி யாரோ ஒருத்தர் சொன்னாராம், டிஎஸ்பி நிறுத்தினால சொன்னதுனால நிற்கல, பிரதமரே வந்து அங்கே நின்று ப்ரைஸ்
விஜய் சார் போயிடாதீங்க, இல்லை சிஎம் சார் நிற்கணும், இல்லைன்னா சீஃப் செக்ரட்டரி நின்றுக்கணும், இல்லைன்னா ஹோம் செக்ரட்டரி எங்கள் அமுதாம்மா வந்து நின்றுக்கணும். சாரி விஜய் சார் ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்டுறேன், காலில் விழுகிறோம், நீங்கள் போயிடாதீங்க அப்படின்னா நின்றுப்பார் நினைக்கிறேன். ஒருத்தன் சொல்கிறாரு, ஒரு பையன் யாரோ ஒருத்தர் தெரில, எனக்கு கேள்விப்பட்டேன், டிஎஸ்பி சொல்கிறதுனால டிஎஸ்பி வந்து சொல்லலாமாங்க அவர் தரத்துக்கு. இவங்க எங்கே போய் விளக்குறது, எந்த புளி வச்சு விளக்குனாலும் விளங்க மாட்டான். என்ன எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான இது சார். சார் கூட்டம் அதிகமாக இருக்குடா, போயிடாதடா. அப்படி ஒரு டிராஃபிக்னால இங்கே ஒருத்தர் சொன்னார், சார் போயிடாதீங்க சார், 1 மணி நேரம் நிற்கிது சார். அப்போ நம்ம உடனே பின்னாடி பார்ப்போம், ஐயோ லாக் ஆகிட்டுமே, 4 கார் வந்துருச்சே, கொஞ்சம் பின்னாடி ஒரு நம்மால் ஒருத்தன் கூட இருக்கிற இறங்குவான், சார் கொஞ்சம் சரக்கு 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 ஓடுமா. ஏன்னா இந்த புத்தி கூடயே இல்லையா? அப்போ நீ உனக்கு சொல்கிற இடத்துல கேட்குற இடத்துல நீ இல்லை. உனக்காக வந்தவங்க இருக்காங்கல்ல, அவன் கூட வந்தவன், இதுக்காக வந்தவன், அது கேட்குறதுக்கு இல்லை. ஏன்னா எல்லாரும் வந்து ஒரு மனோவியாதியோடு வரான். என்னன்னா நாம தான்டா பார் ரோட்டில் பைக்கே அடித்து தூக்கி போட்டு வரான், எவன்டா நம்மளுக்கு கேட்கலையே சார். இன்றைக்கி நேரம் இப்போ நீங்கள் நான் பேட்டி கொடுக்குற வரைக்கும் இந்த பைக்காரனை என்ன பைக் அடிபட்டவனை கண்டுபிடிக்கல, காரை சீஸ் பண்ணல, பஸ்ஸை ஹைகோர்ட் ஆர்டர் போட்டுச்சு, இன்னும் சீஸ் பண்ணலையே, அந்த டிரைவர் இன்னும் கண்டுபிடிக்கல, எஃப்ஐஆர் போட்டதா சொன்னாங்க, என்னாச்சுன்னு தெரியாது. அப்புறம் எப்படி சார் உங்களுக்கு இந்த இது பரவிட்டு தான் இருக்கு. வெக்கம் சார், இது வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். மந்தமாக இருக்காங்கன்னு நினைக்கலாமா சார் இது நடவடிக்கை? அரசாங்கத்தை நான் அதுக்குள்ளே போகல சார். நான் போலீஸே கேட்குறேன், நீ சொல்லு துணிஞ்சி, ஏவா இவ்வளவுக்கும் பிறகு நீங்கள் நல்ல பேர் எடுக்கணும்னா எப்படி சார் நல்ல பேர் வரும்? இவ்வளவுக்கும் பிறகு ஐயோ அவர் கை வச்சாலே பெரிய ஆளாயிருவார், பஸ்ஸை இது பண்ணால் பெரிய ஆளாயிரம்னு நினச்சா இப்போ நல்ல பேராக இருக்குது. அட நீங்கள் தானே கொண்டீங்கன்னு சின்ன அந்த விடலை பசங்க பூரா சொல்கிறாங்களே, இன்னமும் செந்தில் பாலாஜி மறக்கலாம், அந்த ஆளும் சொல்லிட்டான் தெளிவாங்க. இது வரைக்கும் அந்த ஆள் இவ்வளவு தெளிவாக பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சு ஒவ்வொன்றும். நம்ம போலீஸ் அதிகாரி அவர் டேவிட்சன் தேவாசிரியர், அவர் ஒவ்வொருத்தருங்க தெளிவாக பேசுகிறேங்க. இதில் சின்ன விஜய் மாதிரிலாம் குழப்பவே இல்லை. விஜய் நாமக்கல்லில் பேசின மாதிரிலாம் புஷியானந்த மாதிரியே பேசியிருப்பார். நம்மால் எம்பளத்துங்கிற மாதிரி நாமக்கல் கவிஞர் பேரே அங்கே அந்த ஏரியாவில் வரல, அதே இதை பார்த்தா பேசியிருப்பார். அது போங்க, அதுக்குள்ளே போகல. செந்தில் பாலாஜி தெளிவாக விளக்கியிருப்பார். அவ்வளோ தெளிவாக சார். அவன் சொல்கிறாங்களா, 10 ரூபா பாட்டு பாடினோன்னா செருப்பு வந்துச்சுன்னு சொல்கிறான். இல்லை 6 பேசினா 6 நிமிஷத்துலேயே செருப்பு வந்துருச்சியா, 10வது நிமிஷம் தான் ஏனையை பற்றியே பாடினார் அப்படிங்கிறாரு. இது ஒன்று போதாத ஒரு உதாரணத்துக்கு. நான் வந்து பஸ்ஸு குறைந்தபட்சம் பஸ்ஸையாக சீஸ் பண்ணணும். ஏன்னா நான் இன்னமும் கேட்குற கேள்வி, இந்த ஊரில் ஒரு ஒரு பஸ்ஸு 2 பைக் மேலே ஏறி இருக்குங்கிறது பார்க்குறோம். அது எத்தனை பைக் மேலே ஏறிச்சுன்னு நீங்கள் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் ஃபுல்லாக இருந்தால் தான் அது எடுத்தவன் அந்த இதை பார்த்து அதிர்ந்து போய் கீழே போட்டான்னு நினைக்கிறேன். அந்த 2 வீலர் முன்னாடி போனவன் தானே இப்படி எடுத்துகிட்டே போயிருக்கணும். ஒருத்தன் ஓட்டுறான், பின்னாடி ஒருத்தன் வெட்டிட்டு வருவாங்களே, இப்போ தான் அது மேனியாக் ஆகிடுச்சே, அந்த பையன் அதிர்ந்து போய் கீழே போட்டுக்கணும், அது கட் ஆயிடுச்சு. அப்போ எத்தனை பேர் இதுக்கு என்ன ரெக்கார்டே இல்லையா சார் இன்னைக்கு வரைக்கும்? நான் எந்த நாட்டில் இருக்கேன் சார்? நம்ம என்ன பீகாரா இது, இல்லை உத்தரப்பிரதேசா, இல்லை குஜராத்தா? இன்னமும் வரல சார். வெட்கப்படணுமா இல்லையா? நான் சொல்கிறது, நான் வெட்கப்படுறேன். எனக்கு அது நான் ஆரம்பத்தில் சொன்னதுலேருந்து சொல்கிறேன். இந்த பஸ்ஸு அடிபட்டவன் டிரைவர் வேறு பார்த்துட்டு, நம்ம ஊரில் நான் சொன்னேன்ல, ஒரு சைக்கிள்காரன் லாரியில் பின் சக்கரத்தில் அடிபட்டால் கேள்வி இல்லை, அதுக்கு தண்டனை கிடையாது, ஓட்டின மேலே தப்புமா. அப்படி இருந்தாலுமே எங்கள் ஊரில் நான் பார்க்க, எங்கள் ஊர் மெயின் ரோட்டில் தனலட்சுமி ஹோட்டல் எதிராக தனலட்சுமி ஹோட்டல் ஒன்று இருக்குது, அது எதிராக ஒரு லாரி அடிப்பான். அவன் இறங்கி வேகமாக வந்து டிரைவர் இறங்கிட்டு ஒரே ஓட்டம் ஓடி போய் இதில் போய் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆயிடுவான். ஒரு சைக்கிள்காரனுக்கு அதுவும் பின் சக்கரத்தில் மாட்டினவனு, இவன் முன் சக்கரத்தில் மாட்டுறான். அஃபென்ஸ் அவன் கூட இருந்த அந்த வண்டியில் இருக்க மொத்த வரையும் தூக்கி உள்ள வைக்கணும்.
கேட்டிருக்கணும். என்னையா அப்படி? அதான் நான் சொன்னேன்ல, ஒரு என்னது அந்த இதுக்கு சொன்னேன்ல, பகிர் பொறுப்புரிமை சொல்கிறேன்ல, அதுதான் அது அதனுடைய ஓனருக்கோ இதை செயல்படுத்துகிற அந்த ஹெட்டுக்கு, தலைக்கு அது அந்த பொறுப்பு இருக்குங்கிற. தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர். பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.